இந்த கைத்தட்டல் பல நேரங்களில் சிலருக்கு எரிச்சலையும் இவர்களின் மீது பரிதாபத்தையும் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்தால் கைவிடப்பட்ட இவர்களின் குரலாக எஞ்சி நிற்பது இந்த கைத்தட்டல் மட்டுமே. இதுநாள் வரை பிறரின் கவனத்தை ஈர்க்க மட்டுமே தட்டி வந்த தங்களின் கைகளை இன்று தங்களது உரிமைகளுக்காகவும் தட்டத் தொடங்கியுள்ளனர். வள்ளுவர் கோட்டம் உரிமைகளை கேட்டு போராடுபவர்களுக்கு நகரின் மத்திய பகுதியில் அரசு ஒதுக்கிய இடம். இங்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருநங்கைகள் பாதுகாப்பு மசோதாவை எதிர்த்து தென் இந்தியா முழுவதும் இருந்து வந்த திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதரவற்று கைவிடப்படும் திருநங்கைகளை அரவணைத்து பாதுகாப்பதை கூட இந்த மசோதா தடுப்பதாக குற்றம் சாட்டுகிறார் பாண்டிச்சேரியை சேர்ந்த திருநங்கை ஷீதல். ரொம்ப ஆதங்கமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெற்றோரால் கைவிடப்பட்டோம், சமுதாயத்தில் கைவிடப்பட்டோம், யாருமே எங்களுக்கு ஒரு உணை இல்லை. எங்களுக்கு பார்க்க போனா ஒரு திருநங்கைக்கு தான் எங்களுக்கு ஒரு சொந்தம் பந்தமா உருவாக்கிப்போம். ஆனா ஒரு புது திருநங்கை இன்னொரு திருநங்கை கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு அதிகாரமே கிடையாது. அவங்க யாரு எங்களோட பில்லை அவங்க உருவாக்குறது? எங்க பில்லை நாங்க உருவாக்கணும். எங்களுக்கு தான் தேவை. எங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை கேட்டு செய்யணும். அதை விட்டுட்டு அங்க உட்காந்துட்டு இல்லை மேல உட்காந்துட்டு நீங்க இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை எங்களுக்கு ஒரு ஜட் போட வேண்டிய அவசியமே கிடையாது. கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு என்ற தங்களின் கனவுக்கு எந்த வகையிலும் இந்த மசோதா நம்பிக்கை அளிக்கவில்லை என ஆக்ரோஷமாக கூறுகிறார் ஆஷா பானு. நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல், அதில் காலேஜ் ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 300 பேர் வேலை செய்கிற அளவுக்கு ஒரு 100 பேருங்க, அதிகம் வேண்டாம், ஒரு 100 பேருங்க, ஒரு 100 பேர் வேலை செய்கிற அளவுக்கு எங்களுக்குன்னு ஒரு பாலகத்தை உருவாக்கி கொடுங்க. அந்த பால் பண்ணையில் நாங்கள் வேலை செஞ்சு காலையில் இங்கே படிக்கிறோம், மாலையில் அங்கே வேலை பார்க்குறோம். இங்கே படித்த வெளியில் வந்தால் எங்களுக்குன்னு ஒரு டிகிரி கொடுப்பாங்க. நாங்கள் அதை வச்சு வெளியில் போனால் எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் வரும். அது யாரால் வரும்? இந்த அரசாங்கத்தால் வரும். இந்த அரசாங்கம் எங்களுக்குண்டு இந்த மாதிரி உதவிகளை செஞ்சா நாங்க ஏன் கையேந்தி பொழைக்கிறோம்? நாங்க ஏன் குத்துறோம்? நாங்க ஏன் கொலை பண்றோம்? நாங்க ஏன் திருடுறோம்? நாங்க ஏன் பொய் பேசுறோம்? திருநங்கைகளுக்கு தனி அடையாளம் வழங்குவதன் மூலம் அவர்களை அதிகாரம் பெறச் செய்வதும், உழைப்பு சுரண்டலில் ஈடுபடுவோரை தண்டிப்பதற்கான நடைமுறையை உருவாக்குவதும் இந்த மசோதாவின் நோக்கம் என மத்திய அரசு கூறினாலும் தற்போது எழுந்துள்ள எதிர்ப்புகள் மத்திய அரசு நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்குவதை மறுக்க முடியாது. புறக்கணிப்பு, நிராகரிப்பு சமூகத்திலிருந்து இதுநாள் வரை அகற்றப்படாத ஒரு வார்த்தையாக உள்ளது. திருநங்கைகளும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. தங்களுக்கான உரிமைகளை போராட்ட களத்தில் ஒன்று கூடி கேட்க துணிந்திருக்கும் திருநங்கைகளின் இந்த துணிவு மாற்றத்திற்கான நல் தொடக்கமே. ஒளிப்பதிவாளர் ஜாபர் சாதிக்குடன் சிபி, நியூஸ் 18 தமிழ்நாடு.